மாணவர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கற்றுக்கொள்ள இருப்பது நாம் எழுதி முடித்த சிறப்பு தேர்வுக்கான கேள்வி பதில்கள் அதை குறித்த விளக்கங்களை நான் உங்களுக்கு இந்த பாட வேளையில் சொல்லலான்னு சொல்லி விரும்புகின்றேன். எல்லோரும் தன்னுடைய கையில் அந்த வினாத்தாள்களை எடுத்துக்கொண்டு கையில் ஒரு பென்சில் அல்லது பேனாய் ஏதோ ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு குறிப்பதற்கு ஏதுவான பாடப்புத்தகங்கள் அனைத்தையும் கையில் எடுத்து வைத்துக்கொண்டு அமருங்கள். மாணவர்கள், அந்த வினாத்தாளினுடைய முதல் பகுதியை பாருங்கள். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் 8 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. 8 வினாக்களுக்கும் 1 மதிப்பெண். இது 4 விடை கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் எது சரியான விடை என்பதை கண்டு அதை அந்த கோடிட்ட இடத்தில் நிரப்பிக்கொள்ள வேண்டும். அல்லது அந்த வரிசை எண்ணை எழுதி அந்த விடையை மட்டுமாவது எழுதலாம். அதுவும் சரியானதாக காணப்படும். இந்த பயிற்சியானது நீ கடைபிடிப்பாய் என்று சொன்னால் காலங்களில் நடக்கின்ற போட்டித் தேர்வுகளிலே கலந்து கொள்வதற்கு இவ்விதமான வினாக்கள் தான் கேட்கப்பட்டிருக்கும். ஆனால் இந்த வினாக்கள் அனைத்துமே பாடப்பகுதிக்கு உள்ளிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற வினாப்பகுதியாக இருக்கும். அதனால் பாடப்பகுதியை நன்றாக அழுத்தமாக ஆராய்ந்து நாம் படிக்கின்ற பொழுது மட்டும்தான் இதற்கான சரியான விடையை நாம் எழுத முடியும். அவ்விதமாக இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முதல் வினா பாருங்கள். தமிழ் விடுதூது ஒரு டேஸ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. தமிழ் விடுதூது டேஸ் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. அ தொடர்நிலை செய்யுள். ஆ புதுக்கவிதை. இ சிற்றிலக்கியம். ஈ தனிப்பாடல். இப்போ இதில் கொடுக்கப்பட்ட 4 விடைகளில் எது சரியான விடை அப்படின்னு சொன்னால் இ சிற்றிலக்கியம். அங்கே உங்களுக்கு குறியீட்டு காட்டப்பட்டிருக்கின்றது. பச்சை நிறத்தில் அந்த விடையானது காண்பிக்கப்பட்டிருக்கின்றது. அதை நீங்கள் கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ தமிழ் விடுதூது சிற்றிலக்கியம் என்னும் இலக்கிய வகையை சார்ந்தது. இது பாடப்புத்தகத்தில் பக்கையின் 12வது பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. முடிந்தால் திருப்பி பார்த்து கொள்ளுங்கள். விடுபட்ட இடத்துக்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக. 2வது வினா. விடுபட்ட இடத்துக்கு பொருத்தமான விடை வரிசையை குறிப்பிடுக. அதில் டேஸ் இனம், வண்ணம் டேஸ், டேஸ் குணம், வனப்பு டேஸ் அப்படி கொடுத்துருக்கு. எத்தனை இனம் நம்ம படிச்சிருக்கோம்? 3 இனம். வண்ணங்கள் அப்படி படிக்கின்ற போது 100. குணம் 10 விதமான குணம். வனப்பு 8 படிச்சிருக்கோமா? அப்போ அந்த முதல் இனம் அதில் 3. நீ என்னால் எழுதினாலும் சரி தான், எழுத்தால் எழுதினாலும் சரி தான், விடை ஒன்று தான். வண்ணம் 100. அடுத்து குணம் 10, வனப்பு 8. சரியா? அடுத்தது 3வது வினா. அழியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தாமணி. இந்த இதில் அடிகோடிட்ட அல்லது அந்த தடுப்பமான எழுத்து அடிகோடிட்ட சொற்களுக்கான இலக்கண குறிப்பு தருக. அதாவது இது பாடப்புத்தகத்தில் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னால் 25வது பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் இதுக்குள்ளே இலக்கண குறிப்பு என்னங்கிறது, இந்த அழியா, ஒளியா, சிந்தா அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கே, அதுக்கு என்ன இலக்கண குறிப்பை சொல்லப்பட்டிருக்கு. சரிதானா? அது பாருங்கள். அதில் முதல் விடை அ வேற்றுமை தொகை. ஆ ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். இ பண்பு தொகை. ஈ வினைத்தொகை. அதில் அழியா வனப்பு, ஒளியா வனப்பு, சிந்தாமணி அது என்ன
இலக்கண குறிப்பு அப்படின்னு சொன்னால் ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதாவது அழியாத அல்லது அந்த அந்த அழியா அந்த ஒளியா அந்த சிந்தா அந்த நிறைவு பெறாத எச்சப்பட்டு எதிர்மறையில் பொருள் கொடுக்கக்கூடிய அழியா அழியா அப்போ அழிதல் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அழியா அப்படி எதிர்மறையில் பொருள் கொடுக்கக்கூடிய நிறைவு பெறாத ஈறுகட்டு ஈறு நிறைவு பெறாமல் கெட்டு போய் எதிர்மறை பொருள் வருகின்ற பெயரெச்சம். சரியா? அதனால தான் அதுக்கு என்னது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். விடை குறிப்பை பார்த்துக்கொள்ளுங்க. அதில் அது கொடுக்கப்பட்டிருக்கா. அடுத்தது 4வது மிசை என்பதன் எதிர்ச்சொல் என்ன? மிசை அப்படிங்கிறது என்பதன் எதிர்ச்சொல். இப்போ அது பக்கம் 56 பாடப்புத்தகத்தில் இருக்குது. முதல்ல அ கீழே, ஆ மேலே, இ இசை, ஈ வசை, 4 விதமான விடைகள் அங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதில் நமக்கு சரியான விடை அப்படின்னு சொன்னால் அ கீழே. இந்த மிசை என்பதனுடைய எதிர்ச்சொல் அப்படின்னு சொன்னால் மிசைனா மேலே, இது என்னது கீழே. சரியா? அப்போ இதுக்கு சரியான விடை என்னது கீழே. சரியா? அடுத்த கேள்விக்குரிய இதை பாருங்கள். நீர்நிலைகளோடு தொடர்பில்லாதது எது? இதில் 5வது, அதில் அகழி, ஆறு, இளஞ்சி, புலரி. சரிதானா? இப்போ அகழிங்கிறது நம்ம கோட்டை சுற்றி இருக்கிறது, ஆறு இளஞ்சி இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். இப்போ இதில் புலரிங்கிறது அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு சொல். சரிதானா? இந்த நீர்நிலைகளுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒன்று. அதனால் அதை அதுக்கு எனக்கு வட்டமிடப்பட்டிருக்கின்றது. அதுதான் அதனுடைய விடை. இப்போ இதில் தொடர்பில்லாத இந்த 3ம் அகழி, ஆறு, இளஞ்சி இதெல்லாம் நீர்நிலைகளை குறிக்கின்ற சொற்கள், நீர்நிலையோடு தொடர்புடையதாகன ஒரு சொற்கள். ஆனால் இந்த புலரிங்க என்பது அது அப்படி இல்லை. அதனால் அதுக்கு ஒரு அதை என்ன செய்யுங்க, வட்டமிட்டு கொள்ளுங்கள். பக்கம் 56 இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது பாருங்கள். அடுத்தது 6வது கேள்விக்குரிய கேள்வியை நான் படிக்கின்றேன். மல்லல் மூதூர் வயவேந்தே டேஸ் கோடிட்ட சொல்லினுடைய பொருள் யாது? இப்போ அதில் இந்த மல்லல் அப்படிங்கிற அந்த சொல் இருக்கு இல்லையா, அதனுடைய பொருள் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்கு. இதில் 4 விதமான விடைகள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒன்று அ மறுமை, ஆ பூவரசு மரம், இ வளம், ஈ பெரிய. அது ஈ அப்படிங்கிற அந்த விடையில் வனம் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு. அது வனம் அல்ல, வளம். சரிதானா? அது அச்சுப்பிழை ஏற்பட்டிருக்கின்றது. அதில் வனம் என்பதல்ல, வளம். அந்த நாயை அடிச்சுட்டு லே போட்டுவிடுங்க. அடுத்து இப்போ இதில் 4 விதமான ஒரு இது கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் எது அப்படின்னு சொன்னால் அந்த வளம், அது மட்டும்தான் இது என்னது சரியான பொருள். அதுக்கு இந்த மல்லல் அப்படிங்கிறது வளம் என்று சொல்லினுடைய என்ற பொருளை அது நிச்சயது கொடுக்கின்றது. அடுத்து 7வது பாருங்கள். பொருந்தாத இணை எது? பொருந்தாத இணை. இப்போ எதுக்கு? இப்போ அதில் ஏறுகோள் எருதுகட்டு, ஏறுகோள் எருதுகட்டு இதெல்லாம் ஏறு தழுவுதலில் சொல்லப்பட்ட ஒன்று. அடுத்தது திருவாரூர் காரிகையூர், காரிகையூர். இந்த காரிகையூருங்கிறது திருவாரூருங்கிறது ஊர் பேரை சொல்லுகின்றது. அந்த இதில் காரிகையூருங்கிறது பாறை ஓவியம், அதை குறிக்கின்ற அது கண்டுபிடிக்கப்பட்ட ஊரில் தான் அந்த காரிகையூர் அப்படிங்கிறது, இந்த பாறை ஓவியம் கண்டுபிடிக்கப்பட்ட ஊர். அடுத்தது ஆதிச்சநல்லூர், அரிக்கைமேடு. இதெல்லாம் அகழ்வாராய்வுன்னு ஆராய்ச்சி நடந்த ஒன்று, நடைபெற்ற இடங்களை சொல்ல ஊர் இடங்கள் அது. அடுத்தது பட்டிமண்டம். சரிதானா? இது மண்டபம், இது மன்றம், அது மண்டபம். பட்டி மண்டபம். சரிதானா? ரெண்டுமே அதாவது இலக்கிய முறைப்படி அது இப்படி தான் சொல்லணும்னு இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்லலை. இது பக்கம் 75 இருக்குது. ஆனால் நீங்கள் அதை பார்க்கணுன்னு சொன்னால் பார்த்துக்கொள்ளுங்க. சரிதானா? அப்போது அந்த அப்போ இதெல்லாம் தொடர்புடையதாக இருக்குது. ஆனால் இந்த விடை இருக்குதே அது என்னது ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக என்ன இல்லை. சரியா? அப்போ அதுக்கு பொருந்தாத இணை எது அப்படின்னு சொன்னால்
அடுத்தது ஐம்பெருங்குழு என் பேராயம் சொற்றொடர்கள் உணர்த்தும் இலக்கணம். என்ன இலக்கணத்தை இது சொல்லுது அப்படி சொல்லி கேட்டிருக்கு. அதில் திசை சொற்கள். என்ன சொற்கள்? திசை சொற்கள். அடுத்தது வட சொற்கள். அடுத்தது என்னது? உரிச்சொல். அடுத்தது தொகை சொற்கள் அப்படி சொல்லி என்ன செய்யிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. தொகை சொற்கள் அப்படி கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் நமக்கு விடைப்பகுதி எது அப்படின்னு சொன்னால் தொகைச்சொல். என்னது? தொகைச்சொல். ஏன் தொகைச்சொல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், தொகைனா தொக்கி நிற்பது அல்லது மறைந்து நிற்பது. சரிதானா? தொக்கி நிற்பது. இப்போ இதில் ஐம்பெருங்குழு பாடப்புத்தகத்தில் 70வது பக்கத்தை நீ திருப்பிடுங்க. 70வது பக்கம். அதில் தெரிந்து தெளிவோம் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கும். பக்கம் 70. அதை நீங்கள் திருப்பிக்கிட்டிங்கன்னா அதில் தெரிந்து தெளிவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. அதில் ஐம்பெருங்குழு இருக்கா? அதில் என்னெல்லாம்? அமைச்சர், சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், தூதர், சாரணர் அல்லது ஒற்றர். சரிதானா? இது எல்லாத்தையும் இது எல்லாத்தையும் சுருக்கி தான் ஐம்பெருங்குழு அப்படின்னு சொல்லி என்ன செய்யிருக்கு? கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்தது என் பேராயம். சில 8 விதமான இது கொடுத்துருக்கா. அந்த அதனால தான் இது தொக்கி என்ன மறைந்து இருக்கின்றது. இப்போ இந்த ஐம்பெருங்குழு அப்படிங்கிற சொன்னேன்னு சொன்னால் அதுக்கு கீழே என்ன இருக்குது? இத்தனை சொற்கள் என்ன செய்யுது? இத்தனை இது என்ன செய்யுது? காட்டப்படுகிறது. என் பேராயம்னா இந்த 8 பேராயம் என்ன செய்யுது? காட்டப்படுகின்ற சொல். அதனால தான் அதுக்கு பேர் தொக்கின்னு இருக்கிறதுனால, அதாவது மறைந்து நிற்பதுனால அதுக்கு பேர் அந்த இலக்கணம் என்னது? தொகை சொற்கள். சரியா? மாணவர்கள் அடுத்த பகுதியை பாருங்கள். ரோமன் லெட்டர்ஸ் 2. அதில் 3 வினாக்களுக்கு விடையளிக்கவும். 3 × 2 2 6. இப்போ நம்ம எழுதின வினாத்தாளினுடைய மாதிரி 10வது வகுப்பு அரசு பொது தேர்வுக்கு வடிவமைக்கப்பட்ட மாதிரி தான். அந்த மாதிரியில் தான் வினாத்தாள் வடிவமைச்சிருக்கிறேன். அதனால் இதை நன்றாக நீங்கள் மனசில் பதித்து கொள்ளுங்கள். இப்போ 3 வினாக்கேள்வியில் இங்கே 4 கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழு ஆண்டு தேர்விலையோ அல்லது அரையாண்டு தேர்விலையோ 8 கேள்வி கொடுக்கப்பட்டு அதில் இன்னும் கூடுதலான மதிப்பெண்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இப்போ 3 எழுத சொல்லியிருக்குன்னா அதில் 5 எழுத சொல்லியிருக்கோம். I2 10 மதிப்பெண் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யிருக்கும்? வடிவமைக்கப்பட்டிருக்கும். அதனால் நீங்கள் இந்த அமைப்பை நீங்கள் அப்படியே முடிந்தால், அனைவருக்கும் இது கட்டாயம் அல்ல, முடிந்தால் யாரெல்லாம் முடியுமோ அவர்கள் இந்த வினாத்தாளை கம்ப்யூட்டர் சென்டரில் போய் டவுன்லோட் பதிவிறக்கம் செய்து கொண்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்சால் செய்யுங்க. கட்டாயம் எல்லோரும் போய் நின்று போக வேண்டிய அவசியம் இருந்தால் கண்டிப்பாக ஏதோ வாய்ப்புகள் இருந்துச்சுன்னு சொன்னால், வசதி இருந்துச்சுன்னா பயன்படுத்திக்கிடுங்க. அதில் 9வது கேள்வியை பாருங்கள். கூவல் என்று அழைக்கப்படுவது எது? பக்கம் 36 திருப்பிடுங்க. பாடப்புத்தகத்தில் பக்கம் 36 அதில் கொடுக்கப்பட்டிருக்கு கூவல். அதில் தெரிந்து தெளிவோம் அப்படி சொல்லி ஒரு பகுதி இருக்கா? அதில் இந்த சைடில் கூவல் ஒரு பக்கம் பாருங்கள், வரிசையாக கொடுக்கப்பட்டிருக்கு. அகழி, அருவி, ஆழிக்கிணறு, ஆறு, இளஞ்சி, அடுத்தது உரைக்கிணறு, ஊருணி, அப்படி வரிசையாக வருதா? அடுத்த பக்கத்தில் கடல், கண்மாய், குண்டம், குண்டு, குமிழி, ஊற்று, அதில் கூவல் வருதா? கூவல்னால் என்னது? அப்போ உவர்மண் நிலத்தில் தோன்றப்படும் நீர்நிலை. உவர்மண் நிலத்தில் தோன்றப்படும் நீர்நிலை. எவ்வளோத்தையும் எழுதியிருந்தா 2 மதிப்பெண். இதில் உவர்மண் நிலத்தில் தோன்றப்படும் நீர்நிலை. சரியா? அப்போ 2 மார்க்குக்கு ஒரே வரி தான். உவர்மண் நிலத்தில் தோன்றப்படும் நீர்நிலை அப்படின்னு எழுதுனா போதுமானது. அதுக்கு ஒரு 2 மதிப்பெண். சரியா? அடுத்த கேள்வியை பாருங்கள். 10வது கேள்வி. நீங்கள் வாழும் பகுதியில் ஏறு தழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகிறது? நீங்கள் வாழும் பகுதியில் ஏறு தழுவுதல் எவ்வாறெல்லாம் அழைக்கப்படுகின்றது? பக்கம் 66 திருப்பிடுங்க. பக்கம் 66. ஓகே, திருப்பிட்டிங்களா? ரைட். இப்போ பாருங்கள், அதில் ஏறு தழுவுதல் தமிழரும் அறமும் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கா? அதுக்கு நேர் மேலே பாருங்கள், 3வது ஒரு ஏறு தழுவுதல் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில்
வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. அது மாடு பிடித்தல், மாடு அணைத்தல், மாடு விடுதல், மஞ்சு விரட்டு, வேலி மஞ்சு விரட்டு, எருது கட்டி, காளை விரட்டு, ஏறு வெழுதல், ஜல்லிக்கட்டு என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. இருக்கா? அதை நீங்கள் குறிச்சிடுங்க. பக்கையின் அந்த வினாத்தாள் ஏற்கனவே அங்கே கொடுத்துருக்கேன். இருந்தாலும் நீங்கள் பாடப்புத்தகத்தில் நீங்கள் அந்த இடத்த பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இருக்கும் பாருங்கள். அந்த இதை குறிச்சிட்டிங்களா? அடுத்த கேள்விக்குரிய கேள்வியை பாருங்கள். 11வது கேள்வி. நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது? நீங்கள் பேசும் மொழி எந்த இந்திய மொழி குடும்பத்தை சேர்ந்தது? பக்கம் 2ல் இருக்குது. பக்கம் 2 திருப்பிடுங்க. அதில் இருக்குது பாருங்கள். எந்த மொழி? திராவிட மொழி குடும்பத்தை சேர்ந்தது. நீங்கள் எந்த இந்திய மொழின்னு இருக்குல்ல, அந்த இடத்துல உள்ளது மட்டும் தூரம் எடுத்துகிட்டு திராவிட மொழி குடும்பம்னு எழுதினீங்கன்னா 2 மதிப்பு. திராவிடம் அப்படின்னு எழுதினாலே 2 மதிப்பெண் உங்களுக்கு வழங்கப்படுகின்றது. சரியா? அடுத்தது 12வது கேள்வி. அது நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும்? நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும்? பக்கம் 87 திருப்பிடுங்க. பக்கம் 87. அதில் முதல்ல ஒரு பாட்டு பொறையுடைமை எப்படி இருக்கா? அதில் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை இருக்கா? அதில் அதுக்குரிய அந்த பாடலுடைய பொருள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தன்னை தோண்டுபவரை தாங்கும் நிலம் போல தன்னை இகழ்பவரை பொறுப்பது தலை சிறந்தது அப்படி இருக்கா? அப்போ இதில் என்ன பதில் எழுதணும்? நீ வேறு ஒன்றுமே எழுத வேண்டியதில்லை. இகழ்பவர் அப்படின்னு எழுதினாலே உனக்கு 2 மதிப்பெண் கொடுக்கப்படும். சரிதானா? நிலம் போல யாரிடம் பொறுமை காக்க வேண்டும்? நிலம் போல தம்மை இகழ்பவரிடம் பொறுமை காக்க வேண்டும் என்று நீ எழுதியிருப்பீர்கள் என்று சொன்னாலோ, அல்லது இகழ்பவர் என்கின்ற அந்த ஒரு வார்த்தை எழுதியிருப்பீர்களானால் கண்டிப்பாக அதற்கு 2 மதிப்பெண்கள் என்ன செய்யும்? வழங்கப்படும். எல்லாமே 4 வினாக்களும் எனக்கு நன்றாக தெரியும் சொல்லி 4 வினாக்களுக்கும் விடை எழுதக்கூடாது. அங்கே கேட்டிருக்கிறது 3 வினாக்கள் தான் கேட்டிருக்கு. அதை நம்ம கருத்தில் கொண்டு என்ன செய்யணும்? செயல்பட வேண்டும். மாணவர்கள், அடுத்த ரோம லெட்டர் 3. அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக. இதில் கொடுக்கப்பட்ட அனைத்து வினாக்களுக்குமே விடை கொடுக்கணும். அதற்கு முன்பாக அடைப்புக்குள் உள்ள சொற்களை பொருத்தமான வினை முற்றாக மாற்றி கோடிட்ட இடங்களில் எழுதுக. இப்போ அதில் கொடுக்கப்படுகின்ற 2, 13, 14 அந்த இதுக்கு அங்கே அடைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ 13வது கேள்விக்குரிய கேள்வியை படிக்க. இந்திய மொழிகளின் மூலமும் வேறுமாக தமிழ் டேஸ் அப்படி போட்டிருக்கு. சரிதானே? அதுக்கு அடுத்தல அடைப்புக்குள்ளே திகழ் அப்படின்னு இந்த பகுதி மட்டும் கொடுத்துருக்கிறது. இப்போ இங்கே என்ன கேட்டிருக்கு? வினை முற்றாக, வினை முடிவு பெறுகின்ற சொல்லாக மாற்றி நம்ம என்ன செய்யணும்? அப்போ இப்போ இங்கே திகழ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ என்ன முடிச்சிருக்கணும்? திகழ்கிறது. பார்த்தீங்களா? இந்திய மொழியின் மூலமும் வேறுமாக தமிழ் திகழ்கிறது. தமிழ் திகழ்கிறது எழுதிடலாமா? பக்கம் 27 இருக்குது. பாடப்புத்தகத்தில் பக்கம் 27 இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த இதில் மொழிபெயர்ச்சி திறன் அனுப்பும்போது அதை எல்லாமே அனுப்பியிருக்கிறேன். அடுத்து 14வது கேள்வி. உலகில் 3000 மொழிகள் போட்டு டேஷ் போட்டு அடைப்புக்குள்ளே பேசு அப்படின்னு கொடுத்துருக்கு. சரியாண்ணா? அப்போ இப்போ என்ன வினைமுற்று என்னது? பேசப்படுகின்றன. சரிதானா? பேசப்படுகின்றன. அடுத்தது பொருத்தமான. அதில் பொருத்தானன்னு கொடுத்துருக்கு. அந்த போடலை. பொருத்தமான துணை வினைகளை பயன்படுத்துக. அதில் 15வது எந்த துணை? அதுக்கு மேலே உள்ளது நம்ம வினை முற்றாக மாற்றி எழுத சொல்லியிருந்துச்சு. இங்கே துணை வினையை பயன்படுத்தி எழுத சொல்லியிருக்கு. எந்த துணை வினையை அதில் பயன்படுத்தணும்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு ஏற்றால் போல பொருள் அமையுமோ அந்த துணை வினையை பயன்படுத்தி நம்ம என்ன செய்யணும்? எழுதணும். மனிதனையும் விலங்குகளையும் அந்த அடைப்புக்குள்ளே வேறு பகுதி மட்டும் கொடுத்துருக்கு. டேஸ் மொழி ஆகும். இது பக்கம் 55 இருக்கின்றது. பார்த்துக்கிடுங்க. பாடப்புத்தகத்தில் பக்கம் 55. சரிதானா?
இப்போ வேறு அப்படிங்கிறது வேறுபடுத்துவது. அந்த வேறுங்கிறது பகுதி, அந்த பகுதி அப்படி இருக்கா. அப்புறம் துணைவினையாக படுத்துவது மொழியாகும். வேறுபடுத்துவது. 16வது கேள்வியை பாருங்கள். காலந்தோறும் தன்னை புதுப்பித்து டேஸ் மொழி தமிழ் டேஸ் மொழி தமிழ் புதுப்பித்து கொள்ளும். புதுப்பித்து கொள்ளும். கொள்ளும் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும்தான் என்ன செய்யணும், நம்ம அதில் சேர்த்துக்கணும். அது துணைவினையாக அப்படி சொல்லும் போது அது வாக்கியம் என்ன செய்யுது, காலந்தோறும் தன்னை புதுப்பித்து கொள்ளும் மொழி தமிழ். சரிதானா? இப்போ பாருங்கள், இப்போ இதில் மேலே இருக்கிறதுல வினை முற்றாக மாற்றணும், கீழே இருக்கிறதுல துணைவினை பயன்படுத்தி எழுதணும். அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு. ஆனால் அதுலேயும் வினை பகுதி தான் கொடுத்துருக்கு. இதில் அவசரப்பட்டு என்ன செய்யணும், தவறான ஒரு முடிவுக்கு என்ன செய்யப்படாது, பெயரப்படாது. இந்த கொடுக்கப்பட்டுள்ள தலைப்புகளை நம்ம என்ன செய்யணும், சரியாக என்ன செய்யணும், பார்த்து அதை என்ன செய்யணும், பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த தலைப்பை பாருங்கள். 4வது ரோமன் லெட்டர் 4. ஏதேனும் 2 வினாக்களுக்கு விடை தருக. அங்கே 3 வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் 2 வினாக்களுக்கு பதில் எழுதினால் போதுமானது. ஒரு வினாவினுடைய மதிப்பெண் 3. 17வது கேள்விக்குரிய கேள்வியை பாருங்கள். காலந்தோறும் தமிழ்மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்து கொள்கிறது. காலந்தோறும் தமிழ்மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்து கொள்கிறது. இந்த கேள்விக்கும் 18வது கேள்வி, பட்டமரத்தின் வருத்தங்கள் யாவை. இந்த கேள்விக்கும் உரிய விடை நான் உங்களுக்கு ஏற்கனவே அனுப்பியிருக்கிறேன். நீங்கள் அதை கவனித்து கொள்ளுங்கள். அந்த பகுதியை உங்களுடைய அலைபேசியில் நீங்கள் அதை பதிவிறக்கம் செய்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதை பார்த்து கொள்ளுங்கள். அதில் ஒரு 5 தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதல் கேள்விக்குரிய பிறகு 17வது கேள்விக்குரிய பாருங்கள். காலந்தோறும் தமிழ்மொழி தன்னை எவ்வாறு புதுப்பித்து கொள்கின்றது. அந்த இதுக்கு எப்படி கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். முதல் 1வது தலைப்பு தனித்து இயங்கும் தன்மை, தனித்து இயங்கும் தமிழ். அதாவது தமிழ்மொழி பிற மொழியினுடைய சொற்களை வாங்கி பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத என்ன செய்து சொல்லப்பட்டிருக்கு. இதில் அப்போ அதுக்கு கூட இதில் உதாரணமாக சாஃப்ட்வேர் என்பதுக்கு மென்பொருள் என்றும், ப்ரௌசர் என்பதுக்கு உளவி என்றும் தமிழ்படுத்தி புதுப்பித்து கொள்கிறது. அப்போ தனித்து இயங்குகின்றது. மென்பொருள் அப்படின்னு சொல்லி என்ன அதாவது சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி ஆங்கில வார்த்தையை நாம் தமிழில் இணைத்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதிலான என்னது மென்பொருள். அதுமாதிரி ப்ரௌசர் அப்படின்னு சொல்கின்றது என்னது உளவி அப்படின்னு சொல்ல என்ன சொல்லலாம். அந்த ஆங்கில வார்த்தையை தான் பயன்படுத்த வேண்டும் என்கிறதுக்கு. அடுத்தது 2வது தலைப்பு மாறாத மொழி தமிழ். தமிழில் பல அடிச்சொற்களுக்கு ஒளியன்கள் பிற திராவிட மொழிகளில் ஒளி இடம்பெயர்தல் என்னும் விதிப்படி மாறியுள்ளது. அப்படி பார்க்கும்போது அங்கே என்னது அந்த 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 அதாவது மாறாத ஒளி, எந்த விதமான ஒளி மாற்றங்களும் என்ன செய்யலாம், அங்கே என்ன செய்யலை. உச்சரிப்பில் எந்த விதமான மாற்றங்களும் என்ன செய்யப்படுவதில்லை. அடுத்து கலை சொல்லாக்கம் உடைய மொழி தமிழ். சரிதானா? மூல திராவிட மொழியின் பண்புகளை பேணி பாதுகாக்கின்ற மொழி தமிழ் மொழியாகும். உதாரணமாக அதில் லேப்டாப் என்பதுக்கு மடிக்கணினி என தமிழாகப்படுத்தப்பட்டிருக்கின்றதை நம்ம அதில் பார்க்கலாம். அடுத்தது 4வது தலைப்பு என்ன சொன்னால் காலந்தோறும் புதுப்பித்து கொள்ளும் மொழி. அதாவது மருத்துவம், பொறியியல், விண்வெளி ஆராய்ச்சி இப்போ நவீன காலங்களுக்கு ஏற்றால் போல மாற்றி அமைத்து கொள்கின்றது. புதிய சொல்லாக்கங்களை உருவாக்கி கொள்ளும் தமிழ். எப்போவுமே பழமையான சொற்களை பயன்படுத்தாதபடி புதிய சொற்கள், அதாவது இந்த காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய விஞ்ஞான ரீதியாக கண்டுபிடிக்கப்பட்ட அந்த பொருளுக்கு தமிழிலே என்னது பெயர் எடுக்கின்றது. ஆக இப்படி இது என்னது 5 விதமான தலைப்புகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காரணத்தினால என்னது தமிழ் என்னது எப்படி புதுப்பித்துக் கொள்கிறது, தன்னை ஏன் எப்படி புதுப்பித்துக் கொள்கிறது. 1 தனித்தியங்கன்ற தன்மை, 2 மாறாத மொழி தமிழ், அடுத்தது கலை சொல்லாக்கம் உடைய மொழி, அடுத்து காலந்தோறும் புதுப்பித்து கொள்ளும் மொழி, புதிய சொல்லாக்கங்களை உருவாக்குகின்ற மொழி அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம். இந்த 5 தலைப்புகளையும் போட்டு அந்த இதை நீங்கள் எழுதும்போது அதுக்கு ஒரு 3 மதிப்பெண் உங்களுக்கு என்ன செய்யுது, கிடைக்கின்றது. அடுத்தது பாருங்கள். காலந்தோறும் தமிழ்மொழி பட்டமரத்தின் வருத்தங்கள் யாவை. பட்டமரத்தின் வருத்தங்கள் யாவை அது கேள்வி இருக்கா. இது நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். பார்த்துக்கிட்டு அந்த இதை நீங்கள் இதெல்லாம் அப்படியே பதிவிறக்கம் செய்ததை அப்படியே என்ன செய்திடக்கூடாது,
வைத்து விடக்கூடாது. அதை உடனே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஏட்டில் எழுதி வைத்து கொள்வீர்கள் என்று சொன்னால், ஒருவேளை அது பதிவிறக்கம் செய்யப்பட்டது அழிந்து விட்டாலும் இதை பார்த்து நம்ம என்ன செய்யலாம், படித்து கொள்கின்ற சூழல் என்ன செய்யும், உருவாக்கும். அதில் பட்டமரத்தின் வருத்தங்கள் என்ன, ஒன்றாவது இது என்ன சொல்லிட்டுன்னு சொன்னால், பட்டமரமானது தான் வெட்டப்படும் நாள் நெருங்கி விட்டதாய் கவலைப்படுகின்றது. அடுத்தது ரெண்டாவது அமர்வதற்கு நிழலும் நிறைந்த மலரும் கூரை விரித்த இலைகள் இதெல்லாம் கொடுத்துருந்தும் இன்றைக்கி அவைகள்லாம் காஞ்சி போனதுனால என்னது கட்டையாக நிற்குதுன்னு சொல்லி என்ன செய்தது. அடுத்து மூணாவது, காலம் இன்னும் புயலால் அடிப்பட்ட மனிதனிடம் சத்தம் போல கலங்கி மனம் என்ன செய்து தடுமாற்றம் அடைந்து, இவையே பட்டமரத்தின் அடுத்த வருத்தங்களாக என்ன செய்யிருக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றது. எதனா இந்த இதை நீங்கள் எழுதினீங்கன்னு சொன்னால் இதுக்கு என்னது 3 மதிப்பெண். அடுத்து 19வது கேள்விக்குரிய பகுதியை பாருங்கள். பக்கம் 66வது பக்கத்தை திருப்பிடுங்க. பாடம் புத்தகத்தினுடைய பக்கம் 66. அதில் வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாள நீட்சியை விளக்குக அப்படி கொடுத்துருக்கா. வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாள நீட்சியை விளக்குக. அந்த சிந்துவெளி கல் முத்திரை அப்படின்னு சொல்லி ஒரு படம் கொடுத்துருக்கா. இதில் கீழே பண்பாட்டு அடையாளம் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்கா. அதில் ஏறு தழுவுதல் முல்லை நில மக்களின் அடையாளத்தோடு மருத நிலத்தின் வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிலத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் பிணைந்தது. இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீட்சி அடைந்தது. ஏரில் பூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள், ஏறு மாடுகள், எருதுகள், ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன. தமிழர் உழவை தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்வுக்கு ஏற்படுத்திய விழாவே இந்த மாட்டு பொங்கல் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அதுக்குன்னு ஒரு விழா எடுத்து நம்ம என்ன செய்யணும் சொல்லிடலாம். அதில் குறிப்பாக நம்ம என்ன செய்யணும், இந்த கேள்விக்கு வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாள நீட்சி என்ன அப்படின்னு சொன்னால், எனது முல்லை நிலத்து மக்களின் அடையாளமும் மருத நிலத்து வேளாண் மக்களுக்கு பாலை நிலத்தில் நடந்து மக்களுக்கு போக்குவரத்துக்காகவும் என்ன செய்து பயன்படுகிறது. இந்த கேள்விக்குரிய பதில் நம்ம அங்கே எழுதணும்னு சொன்னால் 3 மதிப்பெண் என்ன செய்து கொடுக்கப்படுகின்றது. அடுத்த வினா பகுதியை பாருங்கள். ரோமன் லெட்டர் 5 அனைத்து வினாக்களுக்கும் விடை தருக. இதில் 2 பகுதி கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் அனைத்து வினாக்களுக்கும் விடை கொடுக்கணும். 2 இன்று 3 ஆக 2 எழுதுணுன்னு சொன்னால் ஒரு வினாவுக்கு 3 மதிப்பெண் ஆக 6 மதிப்பெண் என்ன செய்யும், விடை கிடைக்கணும். அதில் முதல்ல 20வது கேள்வியை பாருங்கள். நிலைத்த புகழை பெறுவதற்கு குடப்புலவியனார் கூறும் வழிகள் யாவை? பக்கம் 45 திருப்பிங்க. பாடப்புத்தகத்தில் பக்கம் 45 திருப்பிக்கிட்டிங்களா? இப்போ பாருங்கள். அதில் மேலே பாடலின் பொருள் எப்படி இருக்கா. அதில் முதல் பற்றிய பாருங்கள். வான்வரை உயர்ந்த மதுரை கொண்ட பழமையான ஊரின் தலைவனே, வலிமை மிக்க வேந்தனே, நீ மறுமை இன்பத்தை அடைவை விரும்பினாலோ, உலகம் முழுவதையும் வெல்ல விரும்பினாலோ, நிலையான புகழை பெற விரும்பினாலோ செய்ய வேண்டியன என்னவென்று கூறுகிறேன் கேட்பாயாக. அடுத்த பற்றியை விட்டுட்டு அதுக்கு அடுத்த பற்றியை பாருங்கள். உணவு எனப்படுவது நிலத்துடன் நீரும் ஆகும். உணவு எனப்படுவது நிலத்துடன் நீரும் ஆகும். நிலத்தையும் நீரையும் ஒன்று சேர்ந்து இவ்வுலகில் உடலையும் உயிரையும் ஒன்று சேர்த்தவர். நெல் முதலிய தானியங்களை விதைத்து மழை பார்த்திருக்கும் பரந்த நிலமாயினும் அதனை சார்ந்து ஆளும் அரசனின் முயற்சிக்கு சிறிதும் உதவாது. அதனால் நான் கூறும் மொழிகளை இகழாது விரைவாக கடைபிடிப்பாயாக. நிலம் கொழிந்த இடங்கள் தோறும் நீர்நிலைகளை பெருகச் செய்தல் வேண்டும். அவ்வாறு நிலத்துடன் நீரை கூட்டியோர் மூவகை இன்பத்தையும் நிலைத்த புகழையும் பெறுவர். இதை செய்யாதவர் புகழ் பெறாது வீணே மடிவர். இந்த கேள்விக்குரிய பதில் இதான். இதை நீங்கள் எழுதி படித்து கொள்ளலாம். எழுதியிருப்பீர்கள் என்று சொன்னால் 3 மதிப்பெண். அடுத்தது 21வது கேள்வியில் அதில் மனப்பாட பகுதி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பக்கம் 10வது பக்கத்தை திருப்பிக்கிட்டீங்க. பாடப்புத்தகத்தில் 10வது பக்கம் 10. அதில் தித்திக்கும் நாச்சிந்துமே அது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு.
தித்திக்கும் தெல்லமுதாய் தெல்லமுதின் மேலான முத்திக்கனியே என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள் மண்ணில் குறமென்றும் பள்ளு என்றும் கொள்வர் கொடு பாய்க்கு உறவு என்று 3 இனத்தும் உண்டோ திறமெல்லாம் வந்து சிந்து வந்து என்றும் சிந்தாமணியாய் இருந்த உன்னை சிந்து என்று சொல்லிய நான் சிந்துமே. இது ஒரு மனப்பாட பகுதி. அடுத்தது 41வது பக்கத்தை திருப்பிடுங்க. அதில் ஒரு கொடுக்கப்பட்டிருக்கு. காடெல்லாம் கலைக்கரும்பு காவெல்லாம் குழைக்கரும்பு மாடெல்லாம் கருங்குவளை வாயெல்லாம் நெருங்குவளை கோடெல்லாம் மட அன்ன குளமெல்லாம் கடல் அன்ன நாடெல்லாம் நீர்நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம் என்று சொல்லி ஒரு பாடல் கொடுக்குறது. ஒன்று அந்த பாடல் எழுதணும் அல்லது இந்த பாடல், ஏதோ ஒரு பாடலை நீ எழுதினா போதும். ரெண்டும் எழுத வேண்டியது அவசியம் இல்லை, ஏதோ ஒன்று. ஏன்னா அல்லது அப்படி கொடுத்துருக்கு. அப்படி கொடுக்கும்போது இதை நீ என்ன செய்யணும், எழுதணும்னு சொன்னால் உனக்கு என்னது 3 மதிப்பெண் என்ன செய்யும், கிடைக்கும். மாணவர்கள் ரோமன் லெட்டர் 6வது பாருங்கள், விடையெளி. அதில் தமிழில் மொழிபெயர்க்க, அதில் ஆங்கில வார்த்தை ஒரு வாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது ஏற்கனவே மொழி ஆள்வோம் அப்படின்ற பயிற்சி இதில் பின்னால் நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் அதெல்லாம் அனுப்பியிருக்கிறேன். அதில் இருந்து தான் இந்த கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கின்றது. 22வது கேள்வி, எவ்ரி ஃப்ளவர் இஸ் எ சோல் பிளாசம் இன் நேச்சர். ஒவ்வொரு பூவும் இயற்கையில் ஒரு ஆன்மா மலர்ந்தது போல். அதாவது ஒரு பூ பூத்துச்சுன்னு சொன்னால் அது ஒரு இயற்கையாக ஒரு ஆன்மா மலர்ந்ததாக என்ன செய்து கருதப்படுதுன்னு சொல்லி அவர் என்ன செய்தார், அவருடைய கற்பனையில் என்ன செய்து சொல்லியிருக்கிறாப்புல. அடுத்தது 23வது கேள்வி, அண்ட் ஏர்லி மார்னிங் வாக் இஸ் எ பிளெஸ்ஸிங் ஃபார் த ஹோல் டே. அதாவது அதிகாலையில் நடைப்பயிற்சியில் நாம் ஈடுபடுவோம்னு சொன்னால் அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்கின்றது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. 24வதுல 1 லிட்ரேச்சர் கொடுத்துருக்கு. அது இலக்கியம். 2வதாக பிலாலஜிஸ்ட் தத்துவியலாளர். அடுத்தது பாருங்கள், பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க. நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்துகின்ற ஒரு பழமொழி கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் 3 பழமொழிகள். 25வது கேள்வி, அந்த பழமொழியை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் அது எப்படி அது ஒரு வாக்கியமாக என்ன செய்யணும், ஒரு சொற்றொடர் வாக்கியமாக அமைக்கணும். நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல். அதாவது வயலில் நம்ம தண்ணி பாய்ப்போம், யாரும் புல்லுக்கு போய் தண்ணி பாய்க்க மாட்டாங்க. நெல்லுக்கு பாய்க்கிற அந்த தண்ணீரினுடைய இதில் என்ன செய்யும், புல்லும் என்ன செய்யும், செழித்து வளரும். நெல் எப்படி வளருகின்றதோ அதே மாதிரி புல்லும் என்ன செய்து வளருது. அதுக்கு ஒரு இப்போ இந்த பழமொழியை பயன்படுத்தி அதோட ஒரு வாக்கியம் எப்படி எழுதுனா, அதில் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்கள். நெல்லுக்கு பாய்கிற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல நல்லோருக்கு பெய்கிற மழையானது எல்லோருக்கும் கிடைக்கிறது. சரியா, நல்லோருக்கு பெய்கிற மழையானது எல்லோருக்கும் கிடைக்கிறது. 2வது பாருங்கள், தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும். தண்ணீர் அது வெந்நீரான கொதிக்க வச்ச வெந்நீர் நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அப்போ பார்த்து பக்கத்தில் நெருப்பு பிடிச்சிட்டுன்னு சொன்னால் இந்த தண்ணியை தூக்கி ஊற்றினாலும் கண்டிப்பாக அது என்ன செய்யும், அணைக்கும். அது என்னது மாற்றம் இல்லை. ஐயோ வெந்நியாக இருக்க, தண்ணியாக இருந்தால் தான் அணைக்குமே அப்படிங்கிறது இல்லை. வெந்நியாக அது இருந்தாலும் அது என்ன செய்யும், அணைக்கக்கூடியது தான். அது அதுக்கு அதை வைத்து கொண்டு அந்த பழமொழியை பயன்படுத்தி ஒரு சொற்றொடர் அமைக்க சொல்லியிருக்கு. தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்குமாற்போல் பெற்றோரின் அறிவுரை கடுஞ்சொல்லாக இருந்தாலோ கடுஞ்சொல்லாக இருப்பினும் அது பிள்ளைகளுக்கு நல்ல வழியில் வாழ பயன்படும். சரியா, பார்த்தீங்களா? அதாவது அது அறிவுரை, எந்த அறிவுரை, பெற்றோரினுடைய அறிவுரைகள் கடுமையான சொற்களாக என்ன செய்து வெளிப்பட்டாலும் அது என்னது பிள்ளைகளுக்கு நன்மை என்ன செய்யும், உண்டாக்கும். அடுத்தது பாருங்கள், கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. கிணற்று தண்ணீர், கிணத்துக்குள்ளே கிடக்க தண்ணியை வெள்ளம் அடிச்சுட்டு போமா, ஆற்றுல அப்படிலாம் இல்லை, அது அதிலேயே தான் கிடக்கும், அதை விட்டு வெளியே போகவே போகாது. அதை வைத்து கொண்டு என்ன செய்ய ஒரு வாக்கியம் அமைக்க சொல்லியிருக்கு. கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது என்றார் போல்
நமக்கான உரிமைகளை வேறொருவர் தட்டி பறிக்க இயலாது அல்லது எடுத்து செல்ல இயலாது. சரிண்ணா? இது பழமொழியை பயன்படுத்தி என்ன செய்கிறது 3 இதை எழுதுன்னு சொன்னால் இப்போ இதுக்கு 3 மதிப்பெண். இதில் எந்த கஷ்டமும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக எளிதாக அதை என்ன செய்யலாம், எழுதி என்ன செய்யலாம், அந்த மதிப்பெண்களை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்து ரோம லெட்டர் 8 விடையளிக்க. அதில் 26வது கேள்வி. அதில் 2 கேள்வி கொடுக்கப்பட்டிருக்கும். அதில் ஏதேனும் ஒன்று தான் எழுதணும். ஏன்னா அல்லதுன்னு கொடுத்துருக்கு. ஒரு கேள்விக்குரிய பதில் ஒரு கேள்விக்கு நீ பதில் எழுதுகின்ற போது 5 மதிப்பெண். 2 கேள்வி தான் கொடுத்துருக்கு. 2 நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் 4 கேள்விகள் அல்லது அப்படிங்கிற முறையில் அது கொடுக்கப்பட்டிருக்கும். அதை நீங்கள் நன்றாக கவனித்து 2மே தெரியுதுன்னு சொல்லி ஒரே நம்பரில் 2 எழுதக்கூடாது. 2 நம்பரில் ஒன்று எழுதணும். 26ல் 1 எழுதணும், 27லையும் 1 எழுதணும். 2ம் ஒரே இதில் எனக்கு 2ம் தெரிஞ்சிச்சு சார், அதனால் 2 எழுதுனேன் அப்படின்னு சொன்னால் அங்கே மதிப்பெண் வழங்கப்பட மாட்டாது. 1க்கு மதிப்பெண் போடுவாங்க, மற்றொன்றுக்கு அது மதிப்பெண் வழங்கப்பட மாட்டாது. திருத்தம் மட்டும் செய்யப்பட்டிருக்கும். திருத்தக்கூட அவசியம் இல்லாது. சரியா? பார்த்துடுங்க. 26வது கேள்வி. தூது அனுப்ப தமிழே சிறந்தது. தமிழ் விடும் தூது காட்டும் காரணங்களை விளக்கி எழுதுக. சரியா? தூது அனுப்ப தமிழே சிறந்தது. தமிழ் விடும் தூது காட்டும் காரணங்களை விளக்கி எழுதுக. பக்கம் 11ல் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் நான் உனக்கு ஒரு பம்பு அனுப்பி விட்டுருக்கேன். நீ அதை பார்த்துக்கிட்டானாலும் பரவாயில்ல. பாரு, தூது அதில் 1வது சொக்கநாதருக்கு தூது சென்ற தமிழ். மதுரையில் கோயில் கொண்டுள்ள சொக்கநாத பெருமான் மீது விருப்பம் கொண்ட பெண் ஒருத்தி தன் அன்பை வெளிப்படுத்த வருமாறு தூது அனுப்ப அவள் தேர்ந்தெடுத்தது தமிழ் மொழியை தான். எத்தனையோ விதமான தூதுகள் இருக்கின்றது. கிளி மூலம், அப்புறம் பறவைகள் மூலம் தூது அனுப்புறது, இப்படி நிறையா தூதுகள் இருந்தாலும் அந்த பெண் என்ன தேர்ந்தெடுத்தது தமிழ். தூது செல்வோரின் தகுதி என்ன அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தூது செல்வோர் பல்வேறு திறனுடையவராக இருக்க வேண்டும். அவர் இனிமையாக இலக்கிய சுவையோடு நலமும் அழகும் குறையாமல் செய்தியை தெரிவிப்பவராக இருத்தல் வேண்டும். அதாவது ஒரு செய்தி என்ன சொல்கின்றோமோ அந்த செய்தியை அவங்க கேட்குறவங்க புரிந்து கொள்கின்ற விதமாக அழகுற எடுத்து சொல்கின்றது அப்படிங்கிறது ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு. தலைவி எடுத்துரைக்கும் தமிழின் சிறப்புகள். ஏன் அந்த தமிழை சிறப்பாக எடுத்துக்கொண்டால், ஏன் அது தமிழுக்கு அந்த இதுனா தமிழில் அந்த அளவு, அதாவது அதை சொல்லுகின்ற போது அது எந்த அளவுக்கு அது அழகுபடுத்துகின்றது என்பதை அதை சொல்லுகின்ற ஒன்று. அது இனிமையும் தெளிவும் நிறைந்தது அமிழ்தம் சாகா நிலையை அளிக்கும் பெற்றிருந்த இது. அதனால் அது தமிழை தேர்ந்தெடுத்து. அடுத்து இயலிசை நாடகம் வச்சுருந்தா. நாவின் சுவைப்படுவது போல தேன்மொழி போன்ற தமிழ்மொழி எனக்கு சுவை கொடுத்தது. இலக்கியங்கள் கொடுத்தது. பாவமைப்பு, தேவர்களுக்கு அதாவது குணாதிசயம், அடுத்தது அழகு, அடுத்தது வண்ணம், அடுத்தது சுவை. சரிதானா? இதெல்லாம் காரணம் அதில் இருந்ததுனால என்ன செய்யுது, தமிழை தூது அனுப்புனதாக அந்த இது என்ன செய்யுது சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியத்தை நீ அந்த பாடப்புத்தகத்தில் 11வது பக்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீ என்ன செய்யலாம், படித்தும் எழுதலாம். இப்போ நான் அனுப்பியிருக்கிறத என்ன செய்யலாம், நீ அதையும் நன்றாக படித்து எழுதலாம். அடுத்தது தண்ணீர் கதையை கருப்பொருள் குன்றாமல் எழுத சொல்லியிருக்கு. பக்கம் 47, 48, 49 திருப்பிக்கிடுங்க. பக்கம் 47, 48, 49 அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த தண்ணீர், அதாவது முதல்ல அந்த நுழையும் முன்ன தண்ணீர் இன்றியமையாமை தேவையையும் பண்டைய காலத்திலிருந்து இலக்கியங்கள் வலியுறுத்தி கொண்டே இருக்கின்றது. இன்று நீர் நெருக்கடி உச்சத்தில் இருக்கின்றது. குறிப்பாக சிற்றூர்களில் இந்த நெருக்கடி வாழ்க்கை சிக்கலாக மாறி வருகிறது. இதை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லி இக்கதை அப்படின்னு சொல்லி நீ முன்னுரை போட்டுக்கிட்டு அப்படியே என்ன செய்யலாம், ஒரு கட்டுரை மாதிரி இது என்ன செய்யலாம், எழுதலாம். வெயில் அடிக்க ஆரம்பிக்குது. அது வழக்கமாக இந்த பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று என்னது வரும். அந்த தண்ணீரில் அந்த வருகின்ற தண்ணீரை புகை வண்டியில் தண்ணீர் பிடிக்கிறது வழக்கம். அந்த இதில் நம்ம அந்த கதை படித்தோம்ல, அதில் இந்திரான்னு ஒரு பொண்ணு தண்ணி பிடிக்க போனால் சரிதானா, அது போகும்போது அங்கே தண்ணி மெதுவாக விழுந்துட்டு இருந்துச்சு. அந்த நேரம் புகை வண்டி கிளம்பி போச்சு. கிளம்பி போயிட்டு
ஒரு வேளை நல்ல தண்ணி பிடிக்கணும், அந்த ஊரில் பிளாப்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருக்கு போய் தான் தண்ணி பிடிக்கணும். அப்படி அந்த கதை இருக்குல்ல, அதை கொஞ்சம் வாசிட்டு சுருக்கி என்ன செய்யணும், ஒரு பக்கம் அளவு கட்டுற வடிவில் என்ன செய்யலாம், எழுதலாம். அல்லது இப்போ சின்ன சின்ன ஒரு 5 வரி அல்லது 6 வரி எழுதினோன்னா 10 வரியாகவும் என்ன செய்யலாம், எழுதி நீ என்ன செய்யலாம் செய்தால் உனக்கு ஒரு 5 மதிப்பெண் அது என்ன செய்து கொடுக்கப்படுகின்றது. அதுக்கு அடுத்தது 27வது கேள்வி. பெரிய புராணம் காட்டும் திருநாட்டு சிறப்பினை தொகுத்து எழுதுக. பக்கம் 42, 43. 42, 43 பக்கத்தை திருப்பிடுங்க. சரி, அதில் முதல் இதில் வந்து பாடலின் பொருள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கு பக்கம் 42. அதில் முதல் பத்தியை மட்டும் அப்படியே எழுதிக்கலாம். அதுக்கு அடுத்தது என்னது, அப்புறம் காடுகள் எல்லாம் கலையாகி இது வந்து சோழ நாட்டினுடைய சிறப்புகள், அது காவிரி நாட்டினுடைய சிறப்புகள், அந்த ஊரில் உள்ள நெல் கதிரி எல்லாமே எல்லாம் வரிசையாக என்ன செய்திருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீ கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு 5 மதிப்பெண்ணுக்கு ஏற்றால் போல் 5 மதிப்பெண்ணுக்கு ஏற்றால் போல் இதை என்ன செய்யணும், எழுதணும். இது முழு ஆண்டு தேர்வாகவோ அரையாண்டு தேர்வாக இருந்தால் 7 மதிப்பெண்ணுக்கு கேட்கப்பட்டிருக்கும். 7 அல்லது 8 மதிப்பெண்ணுக்கு கேட்கப்பட்டிருக்கும். அப்போ நீ அதை கொஞ்சம் விரிவாக என்ன செய்யணும், இது 5 மதிப்பெண் என்பதற்காக கொஞ்சம் குறுகிய நேரத்தை நீ என்ன செய்யலாம், பயன்படுத்தி என்ன செய்யலாம், எழுதி கொள்ளலாம். அல்லது அது இல்லைன்னு சொன்னால் அடுத்தது திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகளை எழுதுக. பக்கம் 93 திருப்பிடுங்க. இருக்கா? திருக்குறள் பற்றிய சில ஆராய்ச்சி செய்திகள் இருக்கா? அதில் திருக்குறள் முதலில் அச்சிட்டப்பட்ட ஆண்டு 1812. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரம், அதாவது